ரகுமான் சாரு ஒரு இசையமைப்பாளரா வந்ததுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ஏன்னா, ராஜா சார்கிட்ட அவர் ஒர்க் பண்ணாரு கீபோர்டா. அந்த இதில மணிரத்னம் சார் வந்து பழக்கமானாரு. இப்போ இப்ப ரகுமான் சார வந்து அவரு ஒரு கம்போசிங் அதெல்லாம் வந்து எதுவுமே தெரியப்படுத்தாம இவரு மணிரத்னம் சார் கூப்பிட்டுருக்க மாட்டாரு. தனிமையில பேசும்போது ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனாலும் ராஜா சார்கிட்ட இருந்து அவரு புது ட்ரெண்டிங் உருவாக்கணும்னு நெனைச்சாரா? இல்ல நம்ம பண்ற வெஸ்டர்ன்ல இவரு செட் ஆக மாட்டாருன்னு நெனைச்சாரா தெரியாது. ஆனா ரகுமான் சார தனியா கொண்டு வந்து அவர் ஒரு படம் பண்ணாரு. அப்போ அங்க ராஜா சார்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணது அறிமுகம் கிடைச்சதுனால தான் மணிரத்னம் சார் ரகுமான்ங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்தார். அப்ப அவருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் யார் ராஜா சார் தான். ஆமா. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்ப நான் வரும்போது ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னா, "எந்த பையன் யாரு?" அப்படின்னா, என்னோட சின்ன பையன்ங்கிறாங்க. அப்படிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன ஆகுது, சரி அவருக்கு சின்ன பையன் இருக்காங்கன்னு நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. அது மாரி அந்த ரெஜிஸ்டர் ஆகுறது எப்படி? ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணனால அவருக்கு பழக்கமானது. அப்படி வந்து அது மாரி இப்போ ஜிவி பிரகாஷுக்கு வந்து ஆமா. அவரு ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய லெவல்ல வராரு. இப்ப இவரு முயற்சி பண்ணும்போது, சரி நமக்கு இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பேரு ரகுமான் சார்ட்ட எத்தன பேர் வேலை செய்றாங்கன்னே தெரியாது. கேட்டா நான் ரகுமான் சாரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவரு நெறையா இதெல்லாம் அகாடமிலாம் வச்சிருக்காங்க. அவங்க அதில படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. மியூசிக் கிளாஸ் எல்லாம் படிக்கிறவங்க. அதுலேருந்து வந்தாங்களா? இல்ல அவர்ட்ட அசிஸ்டன்ட் இருந்தாங்களான்னு தெரியாது. ஆனா நம்ம சொல்லுவாங்க டைரக்டர் சொல்லுவாங்க. ஏ.ஆர். ரகுமான் சாருடைய அசிஸ்டன்ட் வச்சு பண்றோம். அந்த மாரி எல்லாம் இருக்கு.